Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 377. ஓபன் பண்ணா போன எபிசோட் அந்த குமா கையில ஏர கம்ப்ரஸ் பண்ணி தூக்கி போட்டு கண்டமேனிக்கு பிளாஸ்ட் ஆகி த்ரில்லர் பார்க்கே த்ரில்லிங்கா மாறிச்சு. பில்டிங்கோட கல்லுங்கெல்லாம் அப்படியே வெடிச்சு திருச்சிருக்கும். அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான பிளாஸ்ட். நான் கூட அந்த பிளாஸ்ட் எல்லாம் அந்த மொத்த த்ரில்லர் பார்க்குமே சில்லா போயிருக்கும்னு பார்த்தேன். பெரிய பிளாஸ்ட் தான், ஆனா அது கம்ப்ளீட்டாலாம் டேமேஜ் ஆகல. ஒரு கால்வாசி டேமேஜ் ஆயிருச்சு. இனி ஒரு 2-3 பாம் இதே மாதிரி போட்டானா போதும், டண்டன் நடக்கணக்காதான். அப்படியே கட் பண்ணி உள்ளுக்குள்ள வளைச்சி காட்டுறாங்க. அம்புட்டு இடமும் புகை மண்டலமா இருக்கும். யாருமே அங்க இருந்த மாதிரியே இல்ல. எப்படி இருப்பாங்க? பாம போட்டு தள்ளாங்கன்னா எப்படி இருக்க முடியும்? ஆனா அவன் மட்டும் குத்துக்கல்ல மாதிரி அப்படியே கேஷுவலா நின்னுட்டு இருப்பான். எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டமா, எல்லாம் என்ன அப்படியே சுத்தி பாத்துக்கிட்டே வருவான். பார்த்தா ஒவ்வொருத்தரும் பேனி கிடப்பாங்க. அதுலயே அந்த லோலாவோட நிலைமையெல்லாம் ரொம்ப மோசம். தலையில கல்லு விழுந்து சப்பானியா இருந்த மூஞ்சி சாணி ஆயிருக்கும். இப்படி ஒவ்வொருத்தருமே குண்டக மண்டக குதர்க்கமா தான் கிடப்பாங்க. நம்மளுக்கு நிலைமை அதுக்கு மேல மோசம். சொல்ல போனா எந்த ஒரு அசைவுமே இல்ல. சோ அப்படி எல்லாத்தையுமே நோட் பண்ணிட்டு கடைசியில லூஃபி கிட்ட வருவான். அவனுமே இன்னும் மயக்கத்துல இருந்து எந்திரிக்கவே இல்ல. இவன் என்ன பண்ணுவான்? அவன் பக்கத்துல இருக்க கல்ல தொட மட்டும் தான் செய்வான். அதை அப்படியே விண்வெளி பறந்து போகும். எந்த அளவுக்கு போர்ஸ். அப்புறம் என்ன, லூஃபி அப்படியே அலேக்கா புடிச்சு தூக்குவானா. அந்த டைமுங்கும் போது யாரோ வேகமா வந்து அவனை அட்டாக் பண்ணுவாங்க. வேற யாரும் இல்ல, நம்ம ஜோரோ தான். லயன் ஸ்ட்ரைக்னு சொல்லி அவன் அசந்த நேரத்துல ஒரே வெட்டு கொல்லா மாசா போஸ் கொடுப்பான். பார்த்தா அவன் பாடிக்குள்ள இருந்து புகை வரும். ஜோரோ பார்த்துட்டு ஷாக் ஆயிருவான். என்னடானா அவன் நார்மல் மனுஷன் இல்ல. அவன் பாடியில ஏதோ மீட்டர்லாம் பிக்ஸ் பண்ணி இருக்குது. யாரா நீ லூசு பையல, நீயும் பிராங்கி மாதிரியே சைபா இருக்கான்னு கேட்பான். அவன்கிட்ட எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்ல. அவனோட கண்ணு அப்படியே ரெட் கலர்ல லைட் பிளிங்க் ஆகி வாயை ஓபன் பண்ணுவான். வாய்க்குள்ள பவர் பயங்கரமா அப்சர்வ் ஆகும். அத பார்க்கும்போது ஜோரோக்கு அள்ளு விடும். அடங்கொக்கா மக்கா என்னென்னமோ இதெல்லாம் காட்டுறானேன்னு. கடைசியில அந்த பவரை வச்சு ஜோரோவை சட்டுன்னு அடிப்பான். ஒக்கா மக்கா அந்த இடமே பயங்கரமா பிளாஸ்ட் ஆகும். நல்ல வேலை ஜோரோ ஜஸ்ட்ல எஸ்கேப். என்ன வெடிச்சதுல தெரிச்சடிச்சு அங்க இருக்க பாறையில இடிச்சு கண்ணா பின்னான்னு செதறி போய் விழுவான். அவனுக்கு என்னடானா ட்ரெயின் மாதிரி வாய்க்குள்ள இருந்து புகை வரும். அவன் தான் மனுஷனே இல்லையே. ஏதோ ஜோரோ இப்ப மாசா இறங்கி அட்டாக் பண்ணதுனாலதான் மேட்ரே தெரிஞ்சது. என்ன நம்ம பயலால இப்ப எந்திரிக்க முடியல. கஷ்டப்பட்டு முக்கிய முனைதான் எந்திரிப்பான். எந்திரிச்சு அவன் பண்ணானே அட்டாக். அந்த இடத்த பாப்பான். அங்க இருக்கிற ஸ்டீல் பைப் ஒண்ணு எரிஞ்சு மெல்ட் ஆகி சொட்டா கீழே விழும். அந்த அட்டாக் மட்டும் ஜோரோ மேல பட்டுருந்துச்சுன்னா என்ன ஆயிருக்கும்? இந்நேரம் ஜோரோ எல்லாம் தடம் தெரியாம போயிருப்பான். அட சண்டால பையில கொலவெறியோட அட்டாக் பண்றியாடான்னு சொன்னவனதான் அவன் பேச ஆரம்பிப்பான். என்னன்னா இவன் பிராங்கி மாதிரி எல்லாம் சைபார் கிடையாதாமா. சைபார்க்குன்னா மனுஷன் பாதி மிஷின் பாதி இருப்பாங்க. ஆனா இவன் அப்படி இல்ல. இவன் கம்ப்ளீட்டாவே ஒரு ரோபோட் தான். சொல்ல போனா கவர்மெண்ட் உருவாக்கின ஒரு ஹியூமன் வெப்பன். இவனை பேசிபிஸ்டான்னு சொல்லுவாங்க. எது பேசிபிஸ்டாவான்னு கேட்டுட்டு பயங்கரமா நம்மளால ஷாக் ஆவான். மொத்தத்துல அந்த மென்டல் பையன் மனுஷனே இல்ல. இவனை உருவாக்குனது டாக்டர் வேகா பங்க். அவன் தான் கவர்மெண்டோட ஜீனியஸ் சயின்டிஸ்ட். சொல்ல போனா இந்த உலகத்திலேயே மோஸ்ட் பிரில்லியன்ட் மேன் யாருன்னு கேட்டா அந்த வேகா பங்க் தான். உதாரணத்துக்கு சொல்லணும்னா அவனோட விஞ்ஞான மூளை மனித குலத்தை விட 500 வருஷத்துக்கு முன்னோக்கி இருக்குதாமா. மொத்தத்துல எல்லா வேலையும் முக்காம செய்யற ஒரு இன்டெலிஜென்ட். இதெல்லாம் வச்சு பார்த்தோன்னே ஜோரோக்கு நல்லா தெரியுது. அவனுக்கு ஒரு பயங்கரமான பாடியும் கொடுத்திருக்கானுங்க, பவரும் கொடுத்திருக்கானுங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஜோரோக்கு கொஞ்சம் கொஞ்சமா நம்பிக்கை குறைஞ்சுகிட்டே வருது. ஏன்னா மனுஷனா கூட நின்னு சண்டை போட்டு ஒரு கை பாத்துருவான். அவங்களோட பவர் எவ்வளவு லிமிட் இருக்கும் என்னன்னு சண்டை போடும் போதே நல்லா தெரிஞ்சிடும். ஆனா இவன் தான் மனுஷனே கிடையாது. அண்ட் அது மட்டும் இல்லாம இப்ப ஜோரோ என்ன நினைக்கிறானோ அதை அவன் பாடியால இப்ப பண்ண முடியல. அப்படியே தொங்கி போச்சு. நீ நிஜமாவே லூஃபியோட தலையை எடுக்க போறியான்னு கேட்பான். அவன் ஆமா, என்னால அந்த விஷயத்துல மட்டும் காம்ப்ரமைஸ் பண்ண முடியாதுமானா. உடனே ஜோரோ உனக்கு தலை தானே வேணும், ஒன்னும் கவலைப்படாத, அவனுக்கு பதிலா என்னோட தலையை எடுத்துட்டு போ. என்னோட தலையை நீ எடுத்தீனா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன்னு வேற சொல்லுவான். அவனே ஷாக் ஆயிருவான். என்ன திடீர்னு இப்படி இறங்கிட்டானேன்னு. இப்ப என்னன்னா ஜோரோவோட பவுண்டி லூஃபி அளவுக்கு அதிகம் இல்ல. பட் இருந்தாலும் ஒரு அளவுக்கு ஒர்த்தான பவுண்டி தான். இந்த உலகத்துல இவனுக்கு எப்படியாச்சும் பெஸ்ட் ஸ்வாட்ஸ்மேன் ஆமானுன்னு ஆசை. பட் இருந்தாலும் அது எல்லாத்தையுமே கிவ் அப் பண்ணிட்டு இப்ப உயிரை குடுக்கிற காண்டி உட்கார்ந்துட்டு இருக்கான். இது அவனால ஏத்துக்க முடியல. ஆனா வேற வழி இல்ல, நான் இத பண்ணித்தான் ஆகணும்பா. நிஜமாவே நீ சாகணும்னு ஆசைப்படுறியான்னு கேட்டா, ஆமா, என் க்ரூ மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே நிறைய ஆம்பிஷன் இருக்கு. அவங்களை இப்ப காப்பாத்தணும்னா எனக்கு இருக்கிற ஒரே வழி என் உயிரை விடுறது மட்டும்தாமா. என்னன்னா இப்ப இவனோட கேப்டன் யாரு? லூஃபி. அவனை கூட இவனால சண்டை போட்டு காப்பாத்த முடியலனா அப்புறம் இவன் கிரேட்டஸ்ட் ஸ்வாட்ஸ்மேன்ங்கிற ஆம்பிஷனை வச்சது வேஸ்ட் தானே. இவனை பொறுத்த வரைக்கும் எப்படியாச்சும் லூஃபி கிங் ஆஃப் த பைரட்டா மாறணும். அதுக்காக நான் என்னையே தியாகம் பண்ண கூட தயார். அதனால உனக்கு வேணும்னா என் தலை எடுத்துக்கன்னு காட்டுத்தனமா கத்துவான். உடனே அந்த குமாவும் அப்படியே குருன்னு லுக் விடுவான். அவன்கிட்ட எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்ல. இப்படியே ரெண்டு பேரும் மாத்தி வெறி கொண்டு லுக் விட்டு இருப்பாங்களா. அந்த டைம் தான் நம்ம சஞ்சீவ் புலம்பிட்டே வருவான். அட இருங்கடா முட்டா பல்லுகளா, நான் இல்லாம என்னடா முட்டாத்தனமா பேசிட்டு இருக்கீங்கன்னு ஜோரோ பிடிச்சு வண்டையா திட்டுவான். என்னன்னா அவன் செத்தா மட்டும் என்ன நல்லது நடக்க போகுது? உன்னோட ஆம்பிஷன் என்னாச்சு? பெருசா சாதிக்கணும்னு இறங்குன, இப்ப கடைசியில இப்படி சொல்ற? கூமுட்ட பயல, நீ எல்லாம் எதுக்கும் லாய்க்கல, அப்படியே ஓரமா கடை, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு நேரா அந்த குமா முன்னாடி போய் நின்னுட்டு அவன் தலை எடுத்தீங்கன்னா 10 பிசாக்கு பிரோஜனம் இல்ல,
நீ என்னோட தலையை வேணா தனியா கழட்டி எடுத்துக்க. மெரைன் ஆளுகெல்லாம் என்ன பார்த்தா கூட பெருசா கவலைப்பட மாட்டானுங்க. ஆனா இதுக்கப்புறம் இந்த குரூவிலேயே ரொம்ப டேஞ்சரான மெம்பர் நான் தான். பிளாக்வுட் சஞ்சிடான்னு ஜோரோவை காப்பாத்துறதுக்காக இவன் உள்ள போய் தலையை விட்டுட்டு இருப்பான். அவனுக்கு உள்ளுக்குள்ள அப்படியே நடுங்குது. முடிஞ்ச அளவுக்கு சமாளிப்பான். ஆனா வெளியில தெரியுது அதுக்கு என்ன பண்ண முடியும், வீதியாச்சே. அப்ப அந்த குமாக்கு என்ன பண்றதுனே தெரியல. அப்படியே 3 பேர்த்தையும் மாத்தி மாத்தி லுக்கு விடுவான். என்ன சஞ்சய்க்கு தான் பாடி பயங்கரமா நடுங்குது, ஆனாலும் பரவாயில்லன்னு உயிரை கொடுக்க ரெடியா இருக்கான். சோ 3 பேரும் மாத்தி மாத்தி பயங்கரமா லுக்கு விடுறதோட நம்ம சஞ்சய காட்டுறாங்க. அவன் அப்படியே நடுங்கிட்டு இருக்கான். பயத்துல நடுகிறானா இல்ல நிக்க முடியாம நடுகிறானான்னு தெரியல. ஆனா பாடி எல்லாம் பயங்கரமா உதறுது. போன பாட்டுல நம்மளுக்கு கிளியரா ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சு. இந்த குமாங்கிறவன் ஒரு மனுஷனே கிடையாது, கம்ப்ளீட்டா ஒரு ரோபோட்னு. மனுஷனா கூட கொஞ்சம் அடிச்சா சூடு சொன்ன மானம் ஈனம் ரோசம்னு ஏதாச்சும் இருக்கும். ஆனா இவனுக்கு கண்டிப்பா அதுக்கு வாய்ப்பே இல்ல. 2 பேரும் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிப்பாங்க. சஞ்சய் போன எபிசோட்ல நம்ம ஜோரோவை காப்பாத்த வந்தான்ல, சோ அந்த விஷயத்த தான் சொல்லுவான், என்னைய கொன்று அவனை விட்டுருன்னு. ஜோரோக்கும் சுத்தமா அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல. பட் ஆனா சஞ்சய் ஏத்துக்க மாட்டான். ஏன்னா அவன் எப்பவுமே மத்தவங்களுக்காண்டி அவனை சாக்ரிஃபைஸ் பண்றதுக்காக ரெடியா இருக்கானாமா. சோ இப்ப நான் செத்து போனேன்னா கண்டிப்பா சந்தோஷமா செத்து போவேன், அதனால என்னைய கொல்லுன்னு சொல்லிட்டு நம்ம ஜோரோ கிட்ட எல்லாத்துக்கிட்டையுமே மன்னிப்பு கேட்க சொல்லுவான். ஏன்னா அவங்க கிட்ட எதுவுமே சொல்லாம நம்ம பையன் சாக போறானே. அது மட்டும் இல்லாம இவனை ஒரு நல்ல குக்கா அவங்க குரூல சேர்த்துக்கிட்டாங்க. இப்ப இவன் செத்துட்டான்னா நோ குக்கு, அதனால வேற ஏதாச்சும் ஒரு நல்ல குக்கா பாத்துங்க அப்படின்னு அவன் சோகமா சொல்லிட்டு இருக்கும் போதே ஜோரோ சட்டக்குன்னு வந்து அவன் வயித்துல ஒரே அடி. சஞ்சய்க்கு அப்படியே ஆடி போயிரும். எதுக்குன்னு அவனை காப்பாத்திட்டு இவன் சாக போறானாமா. சஞ்சய்க்கெல்லாம் கொலை காண்டாவும். டே ஏன்டா அப்படி பண்ணன்னு சொல்லிட்டு அப்படியே மயக்கம் போட்டு போத்துன்னு விழுவான். சோ இப்ப ஜோரோ அவனோட டீமுக்காண்டி சாக போறான். எப்படியும் இவனை எதிர்த்து சண்டை போட்டாலும் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லி கையில இருக்க ஆயுதம் எல்லாத்தையுமே கீழே தூக்கி போட்டுட்டு என்னைய சாகடி, அவங்க எல்லாத்தையும் விட்டுரு, ஏன்னா எனக்கு என் டீம் முக்கியமா. இப்ப டீம் ஆளுங்க மொத்த பேருமே மயக்கத்துல இருக்காங்க. யாராச்சும் முழிச்சிருந்தா கூட எதையாச்சும் பண்ணி கிண்டி விடுவாங்க. பட் என்ன பண்றது, இப்போதைக்கு ஜோரோ மட்டும் தான் முழிச்சிருக்கான். அப்ப அந்த குமார் இருந்துகிட்டு இப்ப நான் ஸ்டார் ஹேட் மேல கைய வச்சேன்னா கண்டிப்பா அது எனக்கு அசிங்கம், ஏன்னா அவனுக்காண்டி இத்தனை பேர் உயிரை விட வந்து நின்னுட்டு இருக்கீங்க. சோ வேற வழி இல்லன்னு சொல்லிட்டு நேரா நம்ம லூஃபி கிட்ட போவான். ஜோரோக்கு லைட்டா பீதியாவும். ஆனா அவன் என்ன சொல்லுவானா, என்னைய நம்பு, நான் கொடுத்த வாக்கை என்னைக்குமே மாற மாட்டேன், என்னால கண்டிப்பா அவனுக்கு எதுவும் ஆகாது, ஆனா உனக்கு நரகத்தையே உனக்கு காட்ட போறாங்கிற மாதிரி வெறித்தனமா சொல்லுவான். அப்படி என்ன பண்ண போறான்னு பார்த்தா லூஃபிய தூக்கி பிடிச்சி அவன் கைய அவன் மேல வைப்பான். அவன் உடம்புக்குள்ள இருந்து சிவப்பு கலர்ல ஏர் அப்படியே சல்லுன்னு வெளியில வரும். அது வழக்கம் போல அவன் கை ஷேப்லயே பலூன் மாதிரி இருக்கும். அப்படி எடுத்துட்டு நம்ம லூஃபிய கீழே விட்டுருவான். என்னடான்னு கேட்டா இதுதான் லூஃபியோட உடம்புக்குள்ள இருக்க வலியும் வேதனையும். அட வேற ஒண்ணும் இல்ல, கெக்கோ முரியா கூட சண்டை போட்டால அந்த டைமுங்கும் போது பாடிக்குள்ள ஏகப்பட்ட பெயின்கள் பஞ்சாயத்துகள்னு நிறைஞ்சு வலிஞ்சிருக்கும். அது எல்லாத்தையும் தான் இப்ப வெளியே எடுத்திருக்கான். இப்ப அவனுக்கு பதிலா ஜோரோ சாக போறானா இந்த வலியை இவன் ஏத்துக்கணுமாமா. இப்போதைக்கு நம்ம ஜோரோவோட பாடி பயங்கரமா அடி வாங்கி உள்ளுக்குள்ள பாடி பார்ட்ஸ் எல்லாமே கல்டு கிடக்குது. இதுல இந்த பெயினையும் அவனுக்குள்ள கொண்டு போய் சேர்த்தா கண்டிப்பா அவன் உயிரோட இருக்க வாய்ப்பே இல்ல, செத்து போயிருவான். அத சொன்னா அவனுக்கு புரியாது. ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன டெமோ மட்டும் பாருன்னு சொல்லி லைட்டா ஒரு சின்ன பால தான் அடிச்சு விடுவான் ஜோரோ மேல. அது அப்படியே பொறுமையா பறந்து வந்து அவனுக்குள்ள போன உடனே அண்ணா பின்னான்னு பாடிக்குள்ள நகு 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 நகுன்னு குத்து விழும். குத்துனா குத்து, சரியான குத்து, கும்மா குத்து. அந்த வலியவே தாங்க முடியாம பொத்துன்னு விழுந்துருவான். அப்படின்னா அந்த மொத்த பெயினையும் ஜோரோக்குள்ள இறக்குனா கண்டிப்பா செத்துருவான். அதுல எந்த டவுட்டுமே இல்ல. அப்ப லூஃபி எவ்வளவு பெயினை உள்ள வச்சுக்கிட்டு இருக்கான் பாத்தீங்களா. ஜோரோவால முடியல, பட் இருந்தாலுமே அவன் அசரல. இந்த இடத்துல வேண்டாம், நான் வேற இடத்துல இந்த பஞ்சாயத்தை வச்சுக்கிறேன்னு சொல்லி தனியா வந்து மொத்த பெயினையுமே வாங்க ரெடி ஆயிட்டான். அப்படியே குரு 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 குருன்னு பாத்துட்டு இருந்தவன் பொசுக்குன்னு கைய உள்ள விட்டுருவான். அதுக்கப்புறம் என்ன ஆகுன்னு தனியாவா சொல்லணும். அப்படியே கட் பண்ணா அந்த குமார் த்ரில்லர் பார்க்கோட கேட்ல நின்னுகிட்டு உன் பையனும் ஒன்ன மாதிரியே தான் இருக்கான் டிராகன், இதெல்லாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அப்படின்னா இவனுக்கு லூஃபியோட அப்பாவை நல்லாவே தெரியும் போல. அப்படியே கட் பண்ணி அந்த லோலா பைரட்ஸ் எல்லாம் காட்டுறாங்க. எல்லாருமே உயிரோட தான் இருக்காங்க, யாருமே சாகல. ஆனா அந்த லோலா என்ன நினைச்சுக்குவா, அப்பாடா அந்த குமார் நம்ம எல்லாரும் செத்துட்டோம்னு நினைச்சு போயிட்டான் போல, அப்படின்னா நம்ம தப்புச்சிட்டோம், இனி நமக்கு எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்ல அப்படின்னு சொல்லி ஜாலியா கத்திட்டு கிடப்பான். அதே நேரம் இங்க நம்மளும் ஒவ்வொருத்தரா மயக்கத்துல இருந்து எந்திரிப்பாங்களா. லூஃபி எந்திரிச்சு ஜாலியா ஆட்டம் போட்டுட்டு இருப்பான். என்னன்னா அவன் பாடி ரொம்ப லைட்டா இருக்காமா, எந்த ஒரு பெயினுமே இல்ல, நான் சண்டை போடுறதுக்கான எஃபெக்டே இல்லாமா. எப்படி இருக்கும், அதத்தான் இப்ப ஜோரோ வாங்கிட்டு இருக்கானே. அப்பெல்லாம் இருக்க வாய்ப்பே இல்லடா, நீ போட்ட சண்டைக்கு நேரத்துக்கு நீ 3 நாளைக்கு எந்திரிக்க கூடாது, பொய் சொல்றியா, எப்படி இப்படி ஆட்டம் போட்டுட்டு இருக்கேன்னு கேட்பாங்க. ஏன்னா பயலுக்கு அடி ஒண்ணு இடி மாதிரி வந்திருக்கு, இதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சுத்தி சுத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கும் போது சஞ்சய காட்டுறாங்க. மயக்கத்துல இருந்து பதறி அடிச்சு எந்திரிப்பான். அப்படி எந்திரிச்சவன் சுத்தி சுத்தி ஜோரோவை தான் தேடுவான். எல்லாருமே இருப்பாங்க, ஜோரோவை மட்டும் காணும். அப்படி தேடிட்டு இருக்கும் போது ஜோரோவோட கத்தி எல்லாத்தையும் பாப்பானா. ஐயோ அவன் எங்க போனான்னு தெரியலையேன்னு அடிச்சு புரண்டவனை தேடி ஓடுவான். புரூக் அவன் ஓடுறத பாத்துக்கிட்டே நிப்பான். இங்க சஞ்சுக்கு கொலை காண்டாவும். ஏன் அவன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணா, அவனுக்கு அறிவு இருக்கா, முட்டா பைய லூசு பைய, இவெல்லாம் மாடு முட்டி தான் சாவான் அப்படி இப்படின்னு கத்திக்கிட்டே ஓடி வருவான். அந்த டைம் பார்த்தா தூரத்துல ஜோரோ அப்படியே பேன்னு நின்னுட்டு இருப்பான். அப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். ஆட நன்னாரி பையல, கொஞ்ச நேரத்துல எல்லாத்துக்கும் வீதியை கிளப்பி விட்டியாடா, நல்ல வேலை உனக்கு ஒண்ணு ஆகல. ஆமா எங்க போனா அந்த காட்டு எருமை, அடிச்சு விரட்டிட்டியா என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா ஜோரோவோட பாடி எல்லாம் கிழிஞ்சு உள்ளுக்குள்ள இருந்து ரத்தம் கண்டமேனி ஊத்திட்டு இருக்குது. ஆனா கைய கட்டிக்கிட்டு ஏதோ போட்டோக்கு போஸ்ட் கொடுக்குற மாதிரியே நின்னுட்டு இருப்பான். அட சல்லிப்பையிலே உன் பாடியில இருந்து தான் இவ்வளவு ரத்தம் வருதா, ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்க, ஆமா என்ன ஆச்சு, அவன் எங்க போனா, ஏதாச்சும் பிரச்சனையா அப்படி இப்படின்னு
அப்படின்னு கேட்பான். நல்ல வேளை ஜோரோ உயிரோட தான் இருக்கான், ஒரு பிரச்சனையும் இல்ல, எல்லாம் சிறப்பா முடிஞ்சதுன்னு பயங்கரமா ரத்தம் ஒழுக ஒழுக டெரரா நம்மாலு சொல்றதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.